பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சக்திவேல பயங்கர கோவமாக தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை பிரிச்சியுமே கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த கல்யாணத்துமே நிக்க வைக்கவே சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவுமே பயங்கர கோவமாகவும் சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சக்திவேல் கேட்டுட்டு அப்பத்தா கிட்ட பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அத்தா, உனக்கு என்னதான் ஆச்சு? என்னோட பையனோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே. அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கலையா? அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்துக்கு ஒன்னும் நீ இது அவங்க மேலே பாசம் தான் நீ வச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க சொல்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கியா? என் பையனோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட. என் பையனுக்கு இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு காரணமே நீ தான் நினைக்கிற போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன் பேரை நீ எனக்கு அம்மான்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட வடிவு மாறியும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வடிவு மாறி இங்கே பழனிவேல் குமார்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீழே என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் கீழே இறங்கி வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்பத்தான் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கான காரணம் முதல் ஆளு இங்கே ஆத்தா மட்டும்தான். ஆத்தா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் தாங்க குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்த இங்கே முத்துவேலும் சக்திவேலும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சொல்லி வச்சுருக்காங்க. இவங்க தான் அந்த கல்யாணத்தை நிற்க வைக்கவே சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எதுவுமே சொல்லாமல் குமாருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தா. ஆனால் கடைசியில் ஆத்தா பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தியா? இப்போ ஆத்தாவை பார்த்தா அப்படி கழுத்தை நெச்சு கொள்ளணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து, ஒரு நிமிஷம் அமைதியா இருடா. எதுக்காக ஆத்தா இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்காம நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஆத்தா என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் மறுபடியும் கேட்குறாங்க. ஆத்தாவும் இங்கே அது இல்லைடா முத்து, இங்கே இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே குமாருக்கு விருப்பமே கிடையாதான். அது எங்கிட்ட சொன்னான். அதனால் இப்போ எனக்கு கல்யாணமும் வேணாம் அப்படின்ற மாதிரியுமே எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நீங்கள் யாருமே கேட்டிருந்திருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்த நான் அங்கே போய் சொன்னேன். ஏன்னா குமாருக்கு இது கல்யாணத்தில் விருப்பம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் அவனை கட்டி கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த பொண்ணுமே சந்தோஷம் இல்லாமல் இவனும் சந்தோஷமும் இல்லாமல் அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போவோம். அதனால தான் நான் இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் இங்கே குமாருக்கு இதில் மனப்பூர்வம் சம்மந்தமானு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை இங்கே குமாரை நீங்கள் கேட்டிங்களா? குமாரை கேட்காம நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவே எடுக்கக்கூடாது. ஏன்னா இது கல்யாண விஷயம். அவங்க 1000 இல்லை, கடைசி வரைக்கும் சாகர் வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறவங்க. நீங்கள் 2 பேரும் சம்மந்தம் அப்படின்றதுனால தான் நீங்கள் அவங்க 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். குமாரை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆனால் குமார் இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவை பார்த்து இங்கே கையை எடுத்து கும்பிடுறாரு இங்கே குமாருமே. குமாருக்கு அப்புறம் இங்கே குமார்கிட்ட போய் இங்கே சக்திவேலுமே, என்னடா குமார், ஆத்தா சொல்கிறதெல்லாம் உண்மையா? உனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லையா? நீ முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியது தான்டா. இது மாதிரிலாம் ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு நல்ல இடத்துல தானே பொண்ணு பார்த்துருக்கு. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்கள்லாம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா இது மாதிரி எல்லாம் இருக்க? நீ அங்கே கடைசியில் அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்திலேருந்து அந்த அரசியை கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? மறுபடியும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினப்பு இருக்கா? அது நினப்போடு வச்சுக்கோ. நீ அரசியை கல்யாணம் பண்ண முடியாது. நீ மறுபடியும் கல்யாணம் ஆகாமல் இந்த வீட்டிலேயே கூட நான் உன்னை வச்சுட்டு இருப்பேன். ஆனால் அந்த அரசிக்கு மட்டும் உன்னை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமாரும், அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, பிரேப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் தான் அங்கே ஆத்தா கிட்ட நான் சொன்னேன். ஏன்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இப்படிப்பெல்லாம் பண்ண சொல்லலை. ஆனால் ஆத்தா என்னோடய வாழ்க்கையை நினச்சி இப்படி பண்ணத்தில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் இங்கே அரசுக்கு நான் ரொம்பவே கெடுதலும் பண்ணியிருக்கேன், நிறைய கஷ்டமும் கொடுத்துருக்கேன். அந்த கஷ்டத்தெல்லாம் நான் போக்கணும்னா அரசியை கல்யாணம் பண்ணிட்டு அரசியை நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும். இந்த வீட்டிலேருந்து ராஜி கூட தான் போனான். ஏன்னா ராஜி அங்கே சந்தோஷமாக வச்சுக்கலையா? கதிர் இங்கே அவனை கோச்சிங்கில் சேர்த்து விட்டுருக்கான் இங்கே ராஜியை. அதுவும் 1 லட்ச ரூபாய் கட்டி சேர்த்து விட்டுருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் சென்டர்னு சொல்லிட்டு இங்கே ராஜியை
கதிர் வந்து குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கானா? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அங்க ராஜியை வந்து அவ்வளோ ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதிர். அதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்கு. ஏன்னா இங்க அரசியை நான் ரொம்பவே குடும்பப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமாருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துவேலுமே உடனே அங்க என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாம நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே வடிவும் அங்க இன்னத்தை நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குமார் தான் ஏதோ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட பேச்சையே நம்பி நீங்கள் இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. குமாருக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட ஆசை. ஆனால் குமாரோட ஆசையை நீங்கள் கேட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அத்தை. என்ன இருந்தாலுமே நீங்கள் வயசில் மூத்தவங்க, நீங்கள் தான் நல்ல ஒரு வழியை வந்து குமாருக்கு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கணும். ஆனால் குமார் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தினதில் எனக்கு உங்கள் மேலே பயங்கர அத்தை, நான் உங்ககிட்ட பேசுறது கூட விரும்பல அத்தை, எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வடிவு வந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே முத்துவேலும் சக்தி நீ எதுவுமே பேசாதடா, ஏன்னா இங்கே அப்பத்தான் சொல்கிறதும் இங்கே குமார் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா இங்கே குமாரை கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா கடைசி வரையும் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. பாவம் அந்த பொண்ணுமே சந்தோஷமாக இருக்காது. அதனால் இப்போ அப்பத்தா பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். நீ எதுக்குடா இப்போ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்போ அரசி ரொம்பவே நல்ல பொண்ணு தான். அதே மாதிரி இந்த வீட்டிலேருந்து போன பொண்ணை கூட தான் நல்லா வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அரசியை இந்த வீட்டுக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அரசியை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ எல்லாம் அந்த அவன் விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஏன்னா வசதின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே மயிலவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா இல்லையா? அது மாதிரிலாம் பிரச்சனை நடந்தால் எப்படிடா நீ இந்த ஊர்லேயே நடக்கவே முடியாது, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஆனால் அங்கே அதுக்கு அரசியே மீறடா. ஏன்னா அரசியே குடும்பத்தில் ரொம்பவே அன்பாகவும் நல்லா பொறுப்பாகவும் வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு. இந்த வீட்டில் இருந்த வரையும் ரொம்பவே சந்தோஷமாகவும் தான் எல்லார்கிட்டையுமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் குமார்கிட்ட மட்டும் தான் ரொம்பவே கோபமாக காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு குமாரை நம்பி வந்து காதலிச்சிச்சு. ஆனால் குமார் அந்த பொண்ணை ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டான். அதனால் குமாருக்கு வந்து குற்ற உணர்ச்சியில் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். அது ஓகே தான். ஆனால் குமார் நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் குமாரும் புரியப்பா நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்டேன், ஆனால் அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை புரியப்பா. ஏன்னா அங்கே நான் அரசியை தான் நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கட்டினா அரசியை தான் கட்டுவேன். அப்படி இல்லைனா எனக்கு கல்யாணம் கூட வேணாம், நான் இந்த வீட்டிலே தான் இருப்பேன். நீங்கள் என்னை எவ்வளோ வேணால் திட்டுங்க அடிங்க, ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் ரொம்பவே தைரியமாகவும் சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவும் முத்து இவன் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? ஏன்னா இவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம். முத்துவேல் இது பாண்டியன் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே நல்லவங்கடா. அவங்க இப்போ ராஜியை தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம வீட்டு பொண்ணை அந்த வீட்டில் குடும்ப படத்திலே அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜிக்கு என்ன ஆசைப்பட்டாலோ அதேவே ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி போக்கிலே விட்டுட்டு இருக்காங்க. இதை விட வேறு யார் சம்மந்தியாக கிடைக்க முடியும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேலும் அப்பத்தா நீங்கள் போதும் அப்பத்தா, நீங்கள் அவங்களோட புராணத்தெல்லாம் இது நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்கள பற்றி நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கர கோபமாகவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.